இந்த வீடியோவில் கூட்டுறவுத்துறையின் கீழே இயங்கக்கூடிய 12லேருந்து 15 பேங்க்கில் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. இது முதற்கட்ட தள்ளுபடி தான். 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் அப்படின்ற மாதிரி தள்ளுபடிகள் மாறப்படும். ஸோ இந்த வீடியோவானது தமிழக முதலமைச்சர் தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ள கூட்டுறவு வங்கி விவசாய கடன் தள்ளுபடி குறித்த விவரங்களை நம்ம பார்க்க இருக்கோம். தற்பொழுது 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதனால் சுமார் 14 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தேர்தலின் பொழுது வாக்குறுதிகள் அளித்த 5 ஏக்கருக்குட்பட்ட அனைவருக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி வழங்கப்படவில்லை என்று விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். 1 லட்சத்திற்கு மேலே கடன் உள்ளவர்களுக்கு வெறும் 35,000 மட்டுமே தள்ளுபடி செய்யப்படுவதால் விவசாய சங்கங்கள் மீண்டும் போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் தகுதியுள்ள விவசாயிகள் தங்கள் பெயர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை சரிபார்க்க அந்த கூட்டுறவு வங்கிகளை அணுகுமாறு கேட்டுள்ளப்பட்டது. இத்துடன் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகள் குறிப்பு அடுத்தடுத்து அறிவிப்பு வரும் வரையில் விரைவில் இந்த 5 சவரன் நகைகள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்ற ஆதாரத்தை குறிப்பிடுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்சமயம் இந்த 75,000 வரையிலான கடன் தள்ளுபடியை மக்களுக்கு வெளியிட்டார். ஸோ இதற்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சவாலான விஷயம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு தலா 50,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனால் இதற்கிடையில் விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துடன் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தினர். இந்த நிலையில் கூட்டுறவு சங்க விவசாயிகள் பெற்ற 75,000 வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 75,000 ரூபாய்க்கு மேலே பயிர்க்கடன் பெற்றிருக்கீங்கன்னா 35,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள நிதிநிலை அறிக்கையில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் 25/5/2026 தேதியில் 50,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது அறிவித்தார். அதே போல் அடுத்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மீண்டும் தள்ளுபடி 15/6/2026 உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கேட்டகரிக்கு தள்ளுபடி 10,000, அதாவது 10,000 வரத்துக்கு தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ 6,000 கோடிகள் இதில் தள்ளுபடி செய்யிருக்காரு. ரிசர்வ் வங்கியின் 6,000 வங்கியின் மொத்த கோடி பார்த்திங்கன்னா 28/11/2022 அன்றுடன் உள்ளபடி திட்டங்களுக்கு மந்திரி தான் செயல்படுவார் என பயிர்க்கடன் தட்டுவாளர்களுக்கான முழு தொகையையும் அரசாணை 40லேருந்து 60 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலும் தமிழக அரசின் இன்றைய நிதிநிலை சில ஆதாரங்களை விளக்குகிறதுங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு சூழலில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியணும். ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.